அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நான் வீனஸ் அப்படின்னாலே ஒரு நிறைய விஷயங்களை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, அதாவது மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னா என்னுடைய வீடியோஸில் போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வாஸ்துவில். அதையும் மீறி உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிந்தவரை என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக வரும் நாட்களில் அந்த தகவல்கள் பற்றி நான் உங்களுக்கு தெளிவான முறையில் வீடியோவில் தான் சொல்லுவேன். ஃபோனில் மேக்சிமமாக எந்த ஒரு டவுட் இருக்குது சார்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கான டயத்தையும் எனக்கான நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். சரி, இப்போ இந்த தெருக்குத்து தெருப்பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் எல்லா இடங்கள்லையும் வாஸ்துவில் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த தெருக்குத்தில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுக்கு பார்க்கணுமா காம்பவுண்டுக்கு பார்க்கணுமா அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஒரு ஸ்கொயர் போட்டு அந்த கார்னரை காமிப்பாங்க. இப்போ உச்ச தெருக்குத்துனா 4 தெருக்குத்து, நீச்ச தெருக்குத்து 4 தெருக்குத்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவ்வாறு தெரிந்திருந்தாலும் கூட சரியாக ஒரு தெருக்குத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவ்வாறு நான் ஒரு வீடு ஒரு கிளைண்ட்டு பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது அந்த தெருக்குத்து அப்படிங்கிறது தெரு அப்படின்னாலே வீதின்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாங்க. அப்போ அந்த தெருக்குத்து அப்படின்னா என்னென்னா, உச்ச வாசலுக்கு நேராக குத்துறதுக்கு பேர் தான் தெருக்குத்து. உங்கள் வீட்டுக்கு நேராக உங்கள் வீடு வாசல் இருக்குதுன்னு வைங்க, வீட்டு வாசலுக்கு நேராக குத்துறதுக்கு பேர் தான் தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது அவ்வாறு தெருக்குத்தில் உச்ச வாசலுக்கு நேராக எந்த பக்கம் குத்துது, அது நன்மை தரக்கூடிய தெருக்குத்தா தீமை தரக்கூடிய தெருக்குத்தா, ரெண்டு விஷயம். இப்போ உச்ச பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, தென்கிழக்கு தெற்கு, வடமேற்கு மேற்கு, இந்த 4 சந்திப்புகளை தவிர வேற எந்த தெருக்குத்தும் நன்மை தரக்கூடிய தெருக்குத்து கிடையாது. இது எல்லாருக்குமே பொதுவாகவே ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள நண்பர்களுக்கு தெரியும். சரி, அப்போ அந்த தெருக்குத்தை இப்போ வீட்டுக்கு பார்க்கணுமா காம்பவுண்டுக்கு பார்க்கணுமா, இதுதான் சப்ஜெக்ட் நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாஸ்துவில் நம்ம ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில வீடுகள் காம்பவுண்ட் இருக்காது, சுற்றி காம்பவுண்டு சுவர் இருக்காது, வீடனுடைய வாசல் உச்சத்தில் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு உச்சத்தில் குத்துதா சார், அது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ரெண்டாவது சுற்றி காம்பவுண்டு போட்டிருப்பாங்க, அந்த தெரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் சார்ந்து கட்டியிருப்பாங்க தென்மேற்கு பகுதியில். காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தள்ளி இருக்கும். அப்போ அந்த இடத்துல தெருக்குத்து அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு பார்க்கணுமா, ஒரு தெரு உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டினுடைய வாசலில் சந்தித்து திரும்புதுன்னு வைங்க, உதாரணம் தென்கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்துன்னு வைங்க. அப்போ அந்த வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தில் சரியாக ஒரு 50 அடி காம்பவுண்டு இல்லை ஒரு 60 அடி ஒரு இடம்னு வைங்க, ஒரு பிளாட்டு 60 அடி. அந்த 60 அடியில் உங்களுடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் சார்ந்து ஒரு 60 அடி அகலத்தில் ஒரு 60 அடி நீளம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 20க்கு 30 அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது. அப்போ 20க்கு 30னா தெற்கும் மேற்கும் சார்ந்து இருக்குதுன்னு வைங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நேராக தெரு குத்துது அப்படின்னா அது நன்மை தருமா நன்மை தராதா, இது 2 விதமாக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போதுமே ஒரு பிளாட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளாட்டுக்கு தான் அந்த தெருக்குத்து பார்க்கணும். நிறைய இடங்களில் கன்ஃபியூஷன்ஸ்னால அந்த தெருக்குத்து அப்படிங்கிறத நிறைய பேர் நல்ல தெருக்குத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர் தவறான தெருக்குத்தில் நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு நினச்சி நன்மை தரக்கூடிய தெருக்குத்தை கூட மாற்றி அமைச்சிட்டு அந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் காம்பவுண்டு சுவர் அப்படிங்கிறத நீங்கள் காம்பவுண்டாக பார்க்காதீங்க. உங்களுடைய பிளாட் சைஸ் என்னவோ 60க்கு 40, 70க்கு 80, இந்த பிளாட்டினுடைய சுற்றுப்புறங்களில் எங்கே தெரு சந்திக்குதுங்கிறது தான் விஷயம்.
இதில் தான் உச்சம் நீச்சம் பார்க்கணும். நிறைய நண்பர்கள் வந்து இப்போ காம்பவுண்ட் இல்லாத வீடுகளுக்கு வந்து தெருக்கூத்து வந்து எங்கே பார்ப்பாங்க? இப்போ காம்பவுண்டே இல்லை, சுற்றி காம்பவுண்டே இல்லை, ஒரு வீடு ஒரு 20க்கு 40 ஒரு வீடு தெற்கு பார்த்த வீடுன்னு வைங்க. இப்போ தென்கிழக்கு தெற்கில் வந்து 20க்கு 40 40 அடிக்கு அந்த உச்சத்தில் ஒரு 15 அடி சொல்லுவோம், 10 அடி 3ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு 10 அடிக்குள்ளே வந்து அந்த தெரு வந்து குத்துனுச்சு, உச்ச வாசலுக்கு நேரம் வருது அப்படின்னா அது உச்ச தெருக்குத்து. தெரு வந்து ஒரு ஒரு இந்த ஒரு 5 அடி தள்ளி வருது சார், என்னுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அது வந்து தெரு பார்வை, சரியா? தெரு தாக்கம் அப்படிங்கிறது வேற. அப்போ என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் எங்க வீடு தென்மேற்கு தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, மேற்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்குன்னு சொல்லி சொல்றீங்க. தெருக்குத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஆனா எது சரி எது தவறு? அப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு எதுல தெருக்குத்து பார்க்கணும் அப்படிங்க, நீங்க வீடெல்லாம் விட்டுருங்க. இப்போ காம்பவுண்ட் இல்லாத வீடுகளுக்கு இந்த முறையில பார்க்கணும். காம்பவுண்டு சுற்றி இருக்குது, இப்போ ஒரு பிளாட் வந்து 60க்கு 40 இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தெருக்குத்து அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக அந்த காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றி உள்ள 60க்கு 40ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீள அகலத்தில் தான் வந்து தெரு வந்து எங்கே மோதுது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெரு போகுதா, பின்னால் தெரு போகுதா, இல்லை எந்த இடத்துல வந்து தெரு நம்ம கார்னர் ஃப்ளாட் இருக்குதா, இல்லை தெருவே இல்லையா, தெருவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்போ எங்களுக்கு பாதிப்பு வருமா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தெரு குத்து இல்லை சார் அதனால எங்களுக்கு எதுவும் தெரு குத்து இல்லைன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வந்து சில பேர் வந்து தெருக்குத்து தான் வந்து மிக பணக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெருக்குத்தை தேடி அலைஞ்சி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெருக்குத்து இல்லாத வீடுகள் மிக 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 நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த கொடுக்கும். அது எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க வரும் நாட்களில். அதனால் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுதான், தெருக்குத்து அப்படிங்கிறது உங்களுடைய பிளாட்டுக்கு பார்க்கணும். அந்த பிளாட்டில் நான் வீடு கட்டியிருக்கேன், இப்போ காம்பவுண்டு போட்டு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் தெருக்குத்து பார்க்குறது வந்து சரியான முறை கிடையாது. நிறைய பேர் வந்து இதை வந்து தவறு பண்ணுறீங்க. சில பேர் வந்து தெருக்குத்துக்காக இடித்து அதை ஓப்பன் பண்ணி ரோடு இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அதே போல் தவறுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா மிக தெளிவாக ஒரு பிளாட்டை செலெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா வாஸ்து நிபுணரின் ஐடியா இல்லாமல் நீங்கள் அதை பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா 1 கோடி ரூபா 2 கோடி கோடி கணக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறீங்க. அந்த வீடு மிகவும் சீரும் சிறப்புமான அமைப்பு இருக்கிறதுக்கு, வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு செலவு பண்ண என்ன குறைஞ்சா பெறுவீங்க? வாஸ்து நிபுணருக்கெல்லாம் இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணுமா, இதை பார்க்குறதுக்கு இவ்வளவு தொகையா அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் என்னதான் நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு முறை வாஸ்து நிபுணரை அழைத்து பார்ப்பது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை பண்ணாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், சந்தேகம் இருக்குது சார்னா வாழ்க்கையில் முதல் கட்டத்துக்கும் முதல் படி அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் நிச்சயமான உண்மை. எல்லாருமே நல்லதை நோக்கி நகருங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்க. வாஸ்து எல்லாமே வந்து ஒரு நமக்கு தேவையான விஷயங்கள், அவ்வளோதான். நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் இதுவும் ஒரு தேவை. இதை தேவையாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதையே நோக்கி பயணம் பண்ணாமல் எது சரி எது தவறுங்கிறத மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஊருக்கு தான் வாஸ்து பார்ப்பேன், அந்த ஊருக்கு தான் வாஸ்து பார்ப்பேங்கிறதெல்லாம் என்னுடைய ரூல் கிடையாது. தமிழ்நாட்டில் முடிந்த அளவு எல்லா ஏரியாக்களுமே போய் வாஸ்து பார்க்குறேன். அதனால் உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய நீங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்கன்னா அந்த வசிப்பிடத்தின் நிலை என்ன, இதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அந்த வீட்டில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. வாஸ்து நிபுணர்னா வீடை காலி பண்ண சொல்லுவாங்க. தவறுகள் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த கட்டம் எப்படி நகரணுங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த தெருக்குத்தை வந்து ஒரு நபர் அருமையான முறையில் கேட்டதுனாலையும், நான் இதை நீண்ட நாட்கள் வந்து இந்த தகவலை வந்து வெளிப்படுத்தாதனாலையும், இது ஒரு எந்த ஒரு நபரும் வந்து ஒரு சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்போ அந்த வகையில் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். பிளாட்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து எல்கைக்கு தான் நீங்கள் வந்து தெருக்குத்து பார்க்கணும், எல்கையை தான் கனெக்ட் பண்ணணும்.
அதை விட்டுட்டு நீங்கள் நான் அங்கே ரூம் கட்டியிருக்கேன் அந்த ரூமுக்கு நேராக தெருக்குத்து வருதுன்னா அது தவறான முறையில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் நன்மையில் இருந்தாலும் சில பேர் தவறான அமைப்புன்னு நினச்சி காலி பண்ணி போகிறீங்க. நான் போய் பார்த்த இடத்துல இந்த தவறு இருந்ததுனால ஒரு நல்ல தெருக்குத்து அதை ஒரு நபர் தவறுன்னு சொல்லி அதை ஒரு இன்டிமேட் பண்ணதுனால நான் போகிறேன், அது சரியான தெருக்குத்தாக இருக்குது. அப்போ அதை நம்ம அதை அவங்க நம்மளை அழைத்ததுனால அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இல்லை அப்படின்னா அவங்க காலி பண்ணி அந்த நல்ல இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு போயிருப்பாங்க. அப்போ எல்லாம் வல்ல இயற்கை நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு நன்மையை செய்யும். அந்த நன்மை என்ன, அதை நம்ம யாரை பார்க்கணும், எப்படி நம்ம பாதுகாத்துக்கிடணும், எதுக்கு நம்ம வாழ்க்கையில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான். சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஸ்துவில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாம். அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.